அங்க இருந்த கலைகளை எல்லாம் கத்துக்கிட்டு வந்து இந்த படத்துல சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு. அப்புறம் இதுல ஜான் விஜய் நடிச்சிருக்காரு, மழை விஜய் நடிச்சிருக்காரு, ஜிவி பிரகாஷ் தர 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 தர. நடிகர் சங்க கட்டிடத்திற்கு மகுடம் சூட்டும் விதமாக இன்னைக்கு விஷால் அவர்கள் நடித்த மகுடம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேணும் அப்படின்னு குன்றத்தூர் முருகன் கோயில்ல இருந்து காவடி எடுத்துட்டு வந்தான். இந்த மைக்குக்காக மறுபடியும் சொல்றான், விஷால் அவர்கள் நடித்த மகுடம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக குன்றத்தூர் முருகன் கோயில்ல இருந்து இந்த கூல் சுரேஷ் காவடி எடுத்துட்டு வந்தேன். அதற்கு காரணம் விஷால் அவர்கள் இயக்கி கதாநாயகனாக நடித்துள்ள இந்த மகுடம் படம் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்காக அங்கிருந்து குன்றத்தூர்ல இருந்து காலையில இருந்து நடந்து வந்தேன். அதற்கு நடிகர் சங்க செயலாளராக இருக்கும் விஷால் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அது மட்டும் இல்ல, இந்த போட்டோல பார்த்திருப்பீங்க மகுடம் அந்த படத்துல விஷால் சாரோட போட்டோ இருக்கு. பக்கத்துல மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சாரோட போட்டோவும் இருக்கு. அதற்கு என்ன காரணம் என்றால், இப்போ கட்டி முடித்திருக்கிற நடிகர் சங்க கட்டிடத்தை திறந்து வைப்பவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள். அது மட்டும் இல்ல, அங்கே உள்ள கல்வெட்டுல விஜய் சாரோட பேர் பொறிக்கப்படும் என்று நடிகர் சங்க செயலாளர் திரு விஷால் அவர்கள் கூறியிருந்தாங்க. அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் குன்றத்தூர் முருகன் கோயில்ல இருந்து நான் காவடி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மகுடம் படம் பார்த்தேன். படம் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. உண்மையிலேயே விஷால் சார் கதாநாயகனாக நடிப்பதற்கு முன் அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் இருந்தவர் அர்ஜுன் சார் கிட்ட. சோ அந்த மாதிரி அங்கிருந்த கலைகளை எல்லாம் கத்துக்கிட்டு வந்து இந்த படத்துல சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு. டபுள் ஆக்ஷனா நடிச்சிருக்காரு. மகனாகவும் பையனாகவும் 2 வேடத்துல நடிச்சிருக்காரு. படம் மிக அருமையாக இருக்கு. அது மட்டும் இல்ல, சூப்பர் குட் பிலிம்ஸ் 99வது படமாக இந்த மகுடம் படத்தை கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல கதாநாயகி 2 பேரு. ஒன்னு எங்க ஊரு திண்டுக்கல்லை சேர்ந்த துஷாரா, ஒன்னு இன்னொன்னு ஆந்திராவை சேர்ந்த அஞ்சலி அவர்கள். இவங்க 2 பேரும் போட்டி போட்டுட்டு நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இதுல ஜான் விஜய் நடிச்சிருக்காரு, மழை விஜய் நடிச்சிருக்காரு, அப்புறம் முக்கா விஜய் நடிச்சிருக்காரு. இப்படி எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரை பக்காவா பண்ணிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் தர 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 அப்படின்னு மியூசிக் சும்மா சூப்பரா போட்டிருக்காரு. இந்த படத்துல நடித்த அனைவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஒரு 2 ஸ்டெப் தள்ளினீங்கன்னா இதுல ஒரு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு இதை போட்டுருவேன். சூப்பரா இருக்கு. விஜய் சாரோட 100 நாள் ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டீங்க இல்லையா? இந்த மகுடம் சூட்டணும். அதற்கு உதாரணம் தான் இந்த விஜய் சாரோட போட்டோவை இந்த மகுடம் படத்துல இந்த போட்டோவை நான் அட்டாச் பண்ணி வந்திருக்கிறது. உண்மையிலேயே மகுடத்திற்கு சொந்தக்காரர் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள். அதற்கு மகுடம் சூட்டும் விதமாக தான் இன்று விஷால் அவர்கள் நடித்த இந்த மகுடம் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதனாலதான் நடிகர் சங்க கட்டிடத்திற்கு மகுடம் சூட்டும் விதமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சாரோட பேரை தான் கல்வெட்டுல பொறிக்க போறாங்க. இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2 பேருக்குமே எடுத்துக்கலாம், ஆளுக்கு பாதியா பிரிச்சு வச்சுக்கலாம்.